145 சங்கீதம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரிகைகளையும் குறித்து பேசுவேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகைகளின் மேலும் உள்ளது. மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரிகைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது பாடினதான ஒரு ஸ்தோத்திர பாட்டு இந்த சங்கீதம். முதல் 2 வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய பார்வை கர்த்தரை ராஜாவாய் பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை சில வேளைகளில் தகப்பனாக பார்ப்போம், அன்பராய் பார்ப்போம், சிநேகிதராய் பார்ப்போம். அவர் தாவீது அவர் ராஜாவாய் பார்க்கிறார். நாமும் கர்த்தரை ராஜாவாய் பார்த்து அவருக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தையும் அவருடைய நாமத்துக்கு கொடுக்க வேண்டியதான மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் நாம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொல்கிறார், உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுதும் என்றென்றைக்கும் இடைவிடாமல் உம்மை துதித்து கொண்டிருப்பேன். உம்முடைய நாமத்தை என் நாவு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கும். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். நாள்தோறும் தினந்தோறும் அவரை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். என் நாவு அவருடைய துதியை சொல்லி கொண்டிருக்கும். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். எந்த காலத்தினாலும் இன்பத்திலும் கர்த்தரை துதிப்பேன், துன்பத்திலும் கர்த்தரை துதிப்பேன். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய் அவருடைய நாமத்தை துதித்து பாடுகிறவர்களாய் காணப்படணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லு, கர்த்தருடைய நாமமே நமக்கு பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகத்தை பெறுகிறவனாய் காணப்படுகிறான். அதனால் நீங்கள் எந்த டைமும் எந்த வேலையிலும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே இருக்கிறீங்க என்கிறதான ஒரு நினைவு உங்களுக்கு வேணும். நீங்கள் ஓடுகிறதான ஓட்டம் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு எப்பொழுதுமே சுகம் உண்டாயிருக்கும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் கர்த்தரை எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவின் நாமம் நாம் எப்பொழுதும் துதிக்கக்கூடியதான நாமமாக இருக்கிறது. அது நம்மை மீட்டு
நம்மை ரட்சிக்கக்கூடியதான நாமமாக இருக்கிறது. எல்லாவித தீங்கினின்றும் இயேசு என்கிற நாமமே நம்மை மீட்கிறதாகவும் நம்மை ரட்சித்து கொள்கிறதாகவும் இருக்கிறது. அதனால் நாம் எல்லாரும் சங்கீதக்காரனை போல அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து நாள்தோறும் அவருடைய துதியை நம்முடைய நாவினால் நாம் சொல்லி வர வேண்டும். சங்கீதம் 145 8 9 வசனங்களை வாசிக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் இருக்கிறது. யோபு புஸ்தகத்தில் யோனா புஸ்தகத்தில் 4 அதிகாரம் 2 வசனம் பார்த்தீங்கன்னா வாசிங்க யாராவது ஒருத்தர். அல்லேலூயா. அவர் இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதான ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த நினிவே ஜனங்களுக்காக எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்படி தேவனாய கர்த்தர் யோனாவை அனுப்புகிறார். ஆனால் அவர் திசை மாறி போய் மறுபடியும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நினிவே பட்டணத்துக்கு போகிறாங்க. அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தர் அவருடைய தீர்க்க தரிசனத்தின்படி நிறைவேற்றாமல் அந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதலின் நிமித்தமாக, ஜனங்களுடைய ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாக கர்த்தர் அவங்க மேலே ஒரு இரக்கத்தை கட்டளையிடுகிறார், ஒரு மனதுருக்கத்தை கட்டளையிடுகிறார். நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு மனஸ்தாபப்படுகிறதான ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய், நம்மேல் மனதுருகிறவராய், அவருடைய கிரியைகளாகிய நாம் எல்லார் மேலும் அவர் இரக்கத்தை பாராட்டுகிறதான ஒரு தேவனாக இருக்கிறார். வேதவசனம் கூட சொல்லுகிறார், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதனால் நாம் எந்த தவறுனாலும் செய்யலாங்கிறது இல்லை. நாம் விழுந்தோமானால் தேவனாய கர்த்தர் நாம் திரும்பும் பொழுது அவர் நம்ம மேலே இரக்கம் படுகிறவராக இருக்கிறார். 18 வசனம் வாசிக்கலாம். 145 18 வசனம். அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிறதான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் சமீபமாக இருக்கிறார். அதாவது தம்மை நோக்கி அவரோடு கூட நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு, அவரோடு கூட உறவாடுகிறவர்களுக்கு, அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். நாம் ஒரு ஆபத்தில் இருந்து கூப்பிடும் பொழுது, ஒரு பிரச்சனைகளில் இருந்து கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் என்றால் அவர் நம்மோடு சமீபமாக இருக்கிறார். நாம் அவரோடு கூட சமீபமாக இருக்கிறதுனால அவர் நமக்கு உதவி செய்கிறார், கூப்பிட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த 145 சங்கீதம் 21 வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கிடவுது. 1 வசனம், இந்த 21 வசனம், துவக்கமும் ஸ்தோத்திரம், முடிவும் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே துவக்கமும் ஸ்தோத்திரமாக இருக்கணும், முடிவும் ஸ்தோத்திரமாக இருக்கணும். யோபு புஸ்தகத்தில் யோபு சொன்னது போல், கர்த்தர் கொடுத்தாலும் கர்த்தர் எடுத்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். கொடுக்கும் பொழுதும் ஸ்தோத்திரம், முடிவில் கர்த்தர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் தேவனாய் கர்த்தர் எந்த கிரியைகளை செய்தாலும் அதை நம்முடைய நன்மைக்காகவே அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா அந்த சங்கீத வார்த்தையை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்பா உங்களுடைய நாமத்தை எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்பட, உம்மிடத்திலிருந்து இரக்கற்ற பெற்றுக்கொள்ள, அப்பா இவர்கள் கூப்பிடும் பொழுது நீர் இவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. அப்பா எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. அப்பா உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய நன்மைகள் அப்பா பரிபூர்ணமாய் தேசத்தில் விளங்குவதாக. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையின் ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.